பானு அவ கார்ல தானே கீதாவை கூட்டிட்டு போயிருக்கா. அப்ப அந்த கீதா பொண்ணு பானுவோட பாதுகாப்புல இருக்கிறா, அங்கதான் இருக்கா. அப்ப நேரா போய் அந்த பானு வீட்டுல போந்து கீதாவை தூக்கிட்டு வேண்டியதானப்பா. அவதான் அங்க இல்லையேம்மா, அவ எங்கேயோ வெளியூர்ல தங்கி இருக்காளா. அவங்க அப்பா அம்மா அவ அப்பா அம்மா இங்கதாம்மா இருக்காங்க. ஆனா அவ திண்டுக்கல்ல இருக்கிறதா அவ ஏதோ போன் பண்ணி சொன்னாலாம். கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. மரியாதை வேணா, மரியாதை உடச்சா மரியாதை. அப்படியோ அடிச்சேனா பிச்சு போடுவா பாத்துக்கோ. சார், நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உங்களுக்கு நான் எல்லா விஷயத்திலும் உதவியா இருந்திருக்கேன். என்னப்பா இப்படி மோசமா ட்ரீட் பண்றீங்க? சும்மா இருடா, பெரிய விளக்கண்ண மாதிரி பேசுற. இவ்வளவு மோசமா நான் பேசுறேன்னா இல்ல உன் பொண்ணு நடந்துக்கிறாளா? இந்த விஷயத்த நம்ம மீடியா வெளிச்சத்துக்கு எடுத்துட்டு போகணும். புரியல மேடம். நம்ம ஐஜி ஆஃபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி எல்லா டிவிக்கும் இன்ஃபார்ம் பண்ணணும். நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வெளியில வரும்போது எல்லா சேனலும் நம்மள கவர் பண்ணணும். அது உலகத்துக்கு தெரிஞ்சிருமே மேம். தெரியணும், அதுதான் உனக்கு பாதுகாப்பு. உனக்கு குழந்தைன்னு ஒன்று இருந்திருந்தா இப்படி எல்லாம் பேசுவியா? என்ன நினைச்சீங்க கிடக்குறீங்க? என்ன பேசுற நீ? வாய மூடு. யாரும் எந்த விஷயமும் பேசக்கூடாது சொல்லிட்டேன். நடக்கிறதே வேற. அம்மா என்னாச்சு? உங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியுமா? உடல் வலியும் இந்த மனவலியும் நம் பெண்களின் சீதனமா? கடலலை போல் தினம் திரும்பி வரும், இது நாளைக்கு முடிந்திடுமா? ஆடவரும் அவர் கூட வரும், அந்த சொந்தங்கள் தனிரகமா? ஆளுவதும் பெண்மை அடக்குவதும் அவர் சேட்டைகள் ஓய்ந்திடுமா? சரவிளக்கு போலே ஒரு பாவை சீராக ஒளிரட்டுமே. கொடுமை என்றால் மடமை எல்லாம் அவள் எரித்திடும் எரிமலை என இடியா புயல் மழையா இது சூறை காற்றின் மொழியா? இடியா புயல் மழையா இது சூறை காற்றின் மொழியா? கலங்காதே கலங்காதே அதை நீ மோதி கரையேறு. கொடியல்ல பெண்மை என்று வெடி என்று சொல்ல வேண்டும். கிளியல்ல பெண்மை என்று புலி என்று மாற வேண்டும். இடியா புயல் மழையா இது சூறை காற்றின் மொழியா? என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா, இத்தனை பிரச்சனைக்கு காரணம் அந்த பானுதான். பானு அவ கார்ல தானே கீதாவை கூட்டிட்டு போயிருக்கா. அப்ப அந்த கீதா பொண்ணு பானுவோட பாதுகாப்புல இருக்கிறா, அங்கதான் இருக்கா. அப்ப நேரா போய் அந்த பானு வீட்டுல போந்து கீதாவை தூக்கிட்டு வேண்டியதானப்பா. அவதான் அங்க இல்லையேம்மா, அவ எங்கேயோ வெளியூர்ல தங்கி இருக்காளா. அவங்க அப்பா அம்மா அவ அப்பா அம்மா இங்கதாம்மா இருக்காங்க. ஆனா அவ திண்டுக்கல்ல இருக்கிறதா அவ ஏதோ போன் பண்ணி சொன்னாலாம். அதான் அந்த சேதராம பையன் என்கிட்ட சொல்றான். அந்த ஆளு போய் சொல்றாருப்பா. அதான் அந்த பையல ராத்திரி கூப்பிட்டு மிரட்டி தான் அனுப்பிச்சிருக்கேன். உண்மையெல்லாம் எனக்கு தெளிவா தெரியும் சொல்லி தான் அனுப்பிச்சிருக்கேன். நீ எப்படியே கடைக்கு வருவான், பாத்துக்கிறான் அந்த பையனை. இன்னைக்கு சேதராம கடைக்கு வருவான். கரெக்டா சொன்னா அவன் தப்பிச்சான், இல்லைன்னா அந்த பையன் காலி. பானு எதுக்கு இதுல தேவையில்லாம தலையிடணும்? அவ தானா தலையிட்டு இருக்க மாட்டா. அந்த மீனாட்சி அவளை தோண்டி விட்டுருக்கணும். ஆனா அந்த கீதாக்கும் மீனாட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லையே. எப்படி பானு வர முடியும்? என்ன பேசுற நீ? சம்பந்தம் இல்லாமல அந்த கவிதா கீதாவுக்கு Facebookல மெசேஜ் அனுப்பிருக்கா. அப்போ கீதா கிட்ட போனை வாங்கி மீனாட்சி கிட்ட கொடுத்திருக்காங்க. இதுல நிச்சயமா மீனாட்சியோட உள்குத்து இருக்குப்பா. இல்லனா பானு இதுல தலையிடுறதுக்கு வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா. அப்பா இத சும்மா விடக்கூடாதுப்பா. உங்க ஸ்டைல்ல நீங்க பாருங்க, ஏன் ஸ்டைல்ல என்ன பண்ணோன்னு நான் பாத்துக்கிறேன். அவசரப்படாதீங்க. ஒருவேளை மீனாட்சி அக்கா இதுல சம்பந்தப்படாம இருந்து நாம அதை கேட்க போய் அதுக்கப்புறம் அவங்க இதுக்குள்ள வந்தா? கண்டிப்பா அந்த மீனாட்சி இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. பாரு, நீ போய் பேசு. ஒருவேளை மீனாட்சி அந்த பானுட்ட பேசி கீதா பொண்ணை நம்மகிட்ட ஒப்படைக்க சொல்லலாம்ல. சரி, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். சரிங்கப்பா. வைஜெயந்தி, நானும் வரேன். நீ இங்கே இரு.
ஒருவேளை அங்க ரொம்ப பிரச்சனையாச்சுன்னா உன் புருஷன் உன்னை இங்க தேடி வர சூழ்நிலை உருவாகும். அப்ப நாம டிமாண்ட் பண்ணலாம். என் புருஷன் கண்டிப்பா இங்க வரவே மாட்டாரு. வருவாரு. நீ இங்கே இரு, நான் போயிட்டு வரேன்ப்பா. சரி. ஏய், ஏதாவது நம்ம கடைக்கு வந்தாலும் வந்திருப்பான். நம்ம போலாம் வா. சரிப்பா, வா 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 போயிட்டு வரோம். உன் பொண்ணு மீனாட்சி வந்திருக்கா, பார்த்தும் பார்க்காத மாதிரி நிக்கிற. இங்க வந்திருக்கிறது கைராசி குடும்பத்தோட மருமக மீனாட்சி வந்திருக்கிறாங்க. ஆமா, மீனாட்சி அப்படி என்ன உனக்கு குறை வச்சுட்டா? யானைக்கு நான் குறை வச்சா? நல்லா செஞ்சா. அவளுக்கு கைராசி குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா என்னதான் முதல்ல வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லுவா. இனிமே என் புருஷனையும் என் பொண்ணு கவிதாவையும் நான் பார்த்துப்பேன். இனிமே யாரும் என் அம்மான்னு சொல்லிக்கிட்டு இங்க வர வேண்டாம். அண்ணி, அண்ணி, என்னாச்சு அண்ணி? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை தம்பி. இல்ல அண்ணி, நீங்க இப்படி இருக்க மாட்டீங்க. என்ன நடந்துச்சு சொல்லுங்க. ரொம்ப வேதனையா இருக்கு தம்பி. நம்ம எல்லாருக்குமே நல்லதே நினைச்சுதான் நம்ம எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அதை புரிஞ்சுக்காம நம்மள தப்பா நினைக்கும் போதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. எங்க அம்மா ஒரு காலத்துல என்ன ரொம்ப மோசமா பேசினவங்க தான். ஏன் மண்ணை வாரி தூத்துனவங்க தான். அதெல்லாம் இத முழுசா புரிஞ்சுக்காம செஞ்சாங்கன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா இத்தனை நாள் என் கூடவே இருந்துட்டு என்னை எல்லா சோதனைகளையும் பார்த்துட்டு இப்ப நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேங்கிறதுக்காக அந்த ஒன்னையே பிடிச்சுக்கிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் போய் அவங்கள பார்த்து பேசிட்டு இருக்கும்போது நான் என்னமோ அவங்கள வேணும்னே வெளியில அனுப்புற மாதிரி பேசிட்டு இருக்காங்க தம்பி. நல்லது நினைச்சு எது செஞ்சாலும் நம்ம கெட்டவங்களா தான் போயிட்டு இருக்கோம். அதுதான் நான் வாங்கிட்டு வந்து வரம் போல இருக்கு. அண்ணி, நானும் சேர்ந்து உங்களை காயப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க. ஆனா நீங்க அவங்களை வீட்டை விட்டு அனுப்புனது எனக்கு ஒன்றும் சரின்னு படலை அண்ணி. நான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். இந்த வைஜெயந்தி மனசாட்சியே இல்லாம கவிதாவை அடிச்சு கர்ப்பத்தை கலைச்சிருக்கா. அவ சொன்னான்னு போய் நீங்க அம்மாவை அனுப்பிட்டீங்களா அண்ணி? ஐயோ, அவ சொன்னாங்கிறதுக்காக மட்டும் நான் வெளியில அனுப்பல தம்பி. அவங்க இங்க இருந்தா அதை வச்சு தேவையில்லாம பல பிரச்சனைகள் உண்டாகும். ஏற்கனவே என்ன செஞ்சு என்ன பிரச்சனையை கலப்பலான்னு யோசிச்சுட்டு இருக்கா வைஜெயந்தி. இதுல எங்க அம்மா பிரச்சனை பண்ணா அவளுக்கு ஒரு பெரிய ஆயுதம் மாதிரி ஆயிடும். அதை வச்சு அவ இந்த குடும்பத்தை பாதிக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவா. அவ பண்றான்னா அவளை வெளியில அனுப்பணும். அவ ஏதோ அந்த மெசேஜ் அனுப்புறத பெரிய குத்தமா சொல்லிட்டு இருக்கா. அது சரியாயிடுமா? சரி, அந்த மெசேஜ் அனுப்புறதுனாலயே கல்யாணம் நின்னு போச்சு. இப்போ
இல்லல்ல, அதை வச்சு பிரச்சனை பண்ணணும்னு தானே உங்க அம்மாவை அனுப்புனாங்க. தப்பு பண்ணவ அவ ஜாலியா சுத்திட்டு இருக்கா. அவங்கள அனுப்பிட்டீங்களே. அதுக்காக வைஜெயந்தி அண்ணியை எப்படி நான் அனுப்ப முடியும்? 1000 இருந்தாலும் அவங்க இந்த வீட்டு மருமகள் ஆயிட்டாங்கல்ல, அவங்கள நாம எப்படி போக சொல்ல முடியும்? அவங்க இங்க இருந்து தானே ஆகணும். மருமக ஆயிட்டாங்கிற ஒரே காரணத்தினால அவ பண்றதெல்லாம் நான் பொறுத்துட்டு போகணும்னு இருக்கான்னு. இப்ப எதுக்கு தம்பி, விட்டுருங்க. எல்லாம் தான் முடிஞ்சு போச்சே. இப்ப எதுக்கு மறுபடியும் அதை பத்தி பேசிக்கிட்டு? எப்படி பார்த்தாலுமே எங்க அம்மா, என் தங்கச்சி இதெல்லாம் என்ன சம்பந்தப்பட்ட விஷயம்? நான் தான் இந்த வீட்டு மருமகளா வந்திருக்கேனே தவிர என்னை சேர்ந்தவங்க எல்லாம் இந்த வீட்டுல இருக்கணும்னு அவசியம் ஒன்றும் கிடையாதே. அது மட்டும் இல்லாம அது நியாயமும் கிடையாது. நல்லவங்க கெட்டவங்கிறதுலாம் விடுங்க. பிரச்சனைன்னு வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே ஒரே மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. என்ன வருத்தம்னா எங்க அம்மா தான் என்ன பழைய மாதிரி பாத்துக்க மாட்டாங்க. சரி தம்பி, இதை விடுங்க. இனிமே இதை பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏதோ நீங்க கேட்டீங்களேன்னு என் மனசுல இருக்கிறதெல்லாம் புலம்பிட்டேன், அவ்வளவுதான். வளர்மதி, வளர்மதி. என்னென்ன? வளருங்க. எனக்கு தெரியாதுண்ணா, நான் பார்க்கவே இல்லையே. வளர், வளர்மதி. அண்ணே, என்னண்ணே? வளர்மதி இல்ல? இல்லண்ணே, வைஜெயந்தியும் காணா. 2 பேரும் எங்கேயா வெளியே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேண்ணே. உன் பொண்ணு எங்க போனான்னு தெரிஞ்சதா? சார், என் பொண்ணு திண்டுக்கல் தான் போயிருக்கா. அவ சொன்னாளா இல்ல நீ அவகிட்ட பேசுனியா? இல்ல சார், அவ போனுக்கு ட்ரை பண்ண, போன் போக மாட்டேங்குது. அவளும் இது வரைக்கும் எந்த தகவலும் சொல்லல. ஏய், ஏண்டா அவ வந்து திண்டுக்கல் போயிருந்தா எங்க தங்குற, என்ன பண்ற அப்படின்னு பெத்தவங்களுக்கு கூடவா சொல்லாம இருக்கா? குடும்ப பெண் தானா அவ? சார், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. மரியாதை வேணா, மரியாதை உடச்சா மரியாதை. அப்படியோ அடிச்சேனா பிச்சு போடுவான் பாத்துக்கோ. சார், நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உங்களுக்கு நான் எல்லா விஷயத்திலும் உதவியா இருந்திருக்கேன். என்னப்பா இப்படி மோசமா ட்ரீட் பண்றீங்க? சும்மா இருடா, பெரிய விளக்கண்ண மாதிரி பேசுற. இவ்வளவு மோசமா நான் பேசுறேன்னா இல்ல உன் பொண்ணு நடந்துக்கிறாளா? சார், நான் தான் என் பொண்ணுக்கு இதுக்கு எந்த சம்மதம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேனே, அதே நம்ப மாட்டேங்கிறீங்க. போடா விளக்கண்ண, உன் பொண்ணுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்குடா. இருக்குன்னு தான் சொல்லிட்டே இருக்கேன்ல. அவ திண்டுக்கலுங்கு போல விளக்கண்ண எங்கேயும் போகவே இல்லை. அப்படி ஏதாவது உனக்கு நான் போயிருக்கிறேன் வச்சிருக்கேன் ஏதாவது ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா நீ பேசுறல நியாயம்னு சொல்லுவேன். அது ஒரு இளவும் இல்லை விளக்கண்ண. இருங்க சார், இப்போ உங்க முன்னாடி நான் பானுக்கு ஃபோன் பண்றேன்.
நீங்களே புரிஞ்சுப்பீங்க. என்னது சுவிட்ச் ஆஃப்னு வருது? நீங்க அவ எங்கேயாவது சிக்னல் இல்லாத இடத்துல இருக்கலாம், அதான் லைன் போக மாட்டேங்குது. அதுக்காக நீங்க என்ன மோசமா ட்ரீட் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு சார். என்னடா அவளை பத்தி தெரியாம பேசிட்டு இருக்கான்? இத பாருங்க, என்கிட்ட நீங்க முறை தவிர நடந்துக்கிட்டா நான் உங்க மேல சட்டப்படி போக வேண்டியிருக்கு. என்னத்த சட்டப்படி போவேன்? எது போனா தானே சட்டப்படி போவேன். என்ன சார் மிரட்டுறீங்களா? என்ன மிரட்டுறது? இங்கேயே அடிச்சு உடச்சு உன்னை கொண்டு விடுவேன் சார். போடா சார், நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என் மேல நீங்க இருங்கப்பா இருங்க. இத பாருங்க சார், பெரிய மனுஷனா இருக்கீங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் உங்ககிட்ட இவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்கோம். உங்க பொண்ணு தான் அந்த வேலையை பார்த்துருக்காங்க தெரிஞ்சதுக்கு அப்புறமும் சும்மா எங்க கிட்ட வந்து நீங்க இப்படி பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. உங்ககிட்ட கடைசியா சொல்றேன், உங்க பொண்ண கீதாவை கூட்டிட்டு வந்து எங்க கிட்ட ஒப்படைக்க சொல்லுங்க. அப்படி இல்ல, எங்க போயிருக்காங்கன்னு சொன்னீங்க? திண்டுக்கல் தானே, அங்கேயே போய் தூக்குவோம். அவ திண்டுக்கலுக்கும் போல குண்டுக்கலுக்கும் போலடா, இங்கதான்டா சுத்திட்டு இருக்கா. இருக்கட்டும்பா, இவர் சொல்றதுக்காக சொல்றேன். ஒண்ணு இவர்கிட்ட அவ போய் சொல்லியிருக்கணும், இல்ல இவர் நம்ம கிட்ட போய் சொல்லணும். சார், அவ போன் கிடைக்கலன்னு கூட அவளை இங்க கொண்டு நிறுத்துற போதுமா? ஆமாயா, அவ வருவா. கீதாவை எங்கேயாவது ஒளிச்சு வச்சுட்டு இன்னும் 10 நாள் கழிச்சு வருவா. அது வரைக்கும் விளக்கண்ண நாங்க பஜனை விட்டுட்டு புடிங்கிட்டு இருக்க சொல்றியா? விளக்கண்ண ஏய், இப்போ நான் உன்னை கூப்பிட்டு அடிச்சேன். இதுக்கப்புறமும் ஏதாவது ஏறுக்கு மாறா நடந்தது, வீடு புகுந்து குடும்பத்தோட தூக்கிடுவேன். பாருங்க, அப்படி நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நான் போலீஸ்க்கு போவேன். போடா, போலீஸுக்கு போ, கோர்ட்டுக்கு போ, நீ எங்க போனாலும் போடா. நீ எங்க போனாலும் அங்க வந்து தூக்குவேன். போலீஸும் கோர்ட்டும் உனக்கு எத்தனை நாள்டா பாதுகாப்பு கொடுக்கும்? இத பாருங்க, சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுடா. ஆனா உன் பொண்ணுக்கு எல்லாமே தெரியும். அவ எங்க இருக்கா, வண்டி நம்பர் என்ன, எல்லா விவரத்தையும் எல்லாத்தையும் அலசி ஆரம்பிட்டோம்டா. இனி அவ தப்பிக்கவே முடியாதுடா. மரியாதையா இன்னும் 2-3 மணி நேரத்துல அவ கீதாவை கொண்டு வந்து ஒப்படைக்கணும். அப்படி இல்ல உன் குடும்பத்துக்கு என் கையால தான்டா சாவு. போடா போடா போடா. மிரட்டி பார்க்கான். வீரமணினா லேசா நடிச்சுக்கிட்டியா? பாரு, தெரிஞ்சுக்கிடுவ நீ. கீதா, வந்துட்டீங்களா மேடம்? ஜென்சிங்க வெளியில போயிருக்காங்க. நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் கிட்ட சொல்லாம எங்கேயும் போக வேண்டான்னு. இல்ல, சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ, இவ ஏன் தான் இப்படி ரிஸ்க் எடுக்கிறாளோ எனக்கு புரியல. சரிங்க மேம், நீங்க போன விஷயம் என்னாச்சு? இன்னைக்கு என்னோட சீனியர் அட்வொகேட்டை பார்த்து பேசினேன். அவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்றாங்க. ஆனா லோக்கல் போலீஸை நம்ப முடியாது. ஐஜி லெவல்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்றாங்க. ஆனா அது மட்டும் பத்தாது கீதா, இந்த விஷயத்த நம்ம மீடியா வெளிச்சத்துக்கு எடுத்துட்டு போகணும். புரியல மேடம். நம்ம ஐஜி ஆஃபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி எல்லா டிவிக்கும் இன்ஃபார்ம் பண்ணணும். நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வெளியில வரும்போது எல்லா சேனலும் நம்மள கவர் பண்ணணும். அது உலகத்துக்கு தெரிஞ்சிருமே மேம். தெரியணும், அதுதான் உனக்கு பாதுகாப்பு. அந்த வீரமணி குரூப் உன் மேல கை வைக்கவே பயப்படணும். அதுக்கு தான் இந்த ஏற்பாடு. என்னால உங்களுக்கு நிறைய பிரச்சனை இல்லை மேம். மாசம் ₹1,00,000 சம்பளம் வாங்கிட்டு ஐடி கம்பெனியில ஏசி ரூம்ல உட்கார்ந்து செய்யற மெக்கானிக்கல் வேலையை வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு ஏதாவது சாதிக்கணுங்கிற எண்ணத்தோட தான் நான் எந்த ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணேன். இந்த பழமொழியெல்லாம் சொல்லுவாங்கல்ல, வெந்ததை தின்னுட்டு நொந்து போய் சாகிறதுன்னு. அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ எனக்கு இஷ்டமே இல்லை.
ஒரு நாள் வாழற புழு பூச்சி கூட அந்த ஒரு நாள்ல சுறுசுறுப்பா இருந்துட்டு செத்து போயிருது. ஆனா மனுஷங்க 100 வருஷம் வாழறதுக்கான எல்லா முயற்சியும் பண்றோம். ஆனா 100 வருஷத்துல எத்தனை பேர் உண்மையான மனுஷங்களா வாழறாங்க? வெரி வெரி ஃபியூ. அந்த மாதிரி என் லைஃபும் மெக்கானிக்கல் ஆகக்கூடாதுன்னு உறுதியா இருக்கேன். எப்பவும் மாற மாட்டேன். ஆக்சுவலி எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஓகே, எவ்ரிதிங் இஸ் கோனா பி ஆல் ரைட். கவலைப்படாத. உள்ள வா, சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடலாம். வா. என்னப்பா என்னாச்சு? நீ போன காரியம் என்னாச்சு? நான் மீனாட்சி கிட்ட கேட்டதும் அந்த சண்முகம் என் மேல பாயாத குறை ரொம்ப கோவமா பேசினாருப்பா. என்னவா? அதை விடுங்கப்பா. நீங்க போன காரியம் என்னாச்சு? என்ன சொன்னாங்க? அந்த சேதரம் பையன் வந்தான். ஒரு தகவல் வரலாம் அப்படி இப்படின்னா முழிச்சு முழுகுனா கடைசியில வாக்குவாதம் வந்துச்சு. விட்டா ஒரு அறைய. ஐயோ மாமா, எதுக்காக அவரை போய் அடிச்சீங்க? இதுக்கும் போய் அந்த பானு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவா. என்ன பிரச்சனை பண்ணிடுவா? பெரிய பானு கிழிச்சா அவ. பாக்குற படித்தா பாக்கட்டுமே. பாக்குற என்னன்னு பாத்துறத. சரி, என்ன சொன்னா மீனாட்சி? அவங்களுக்கு எதுவுமே தெரியாதாமா. கீதா தான் கோவில்ல மீனாட்சியை பார்த்து பேசினாலாம். அப்பதான் முதல் முறையா மீனாட்சி அவளை பார்த்தாங்களாமா. அதுக்கப்புறம் அவளை பார்க்கவே இல்லைன்றாங்க. பச்சை போய் போய் எல்லாத்துக்கும் அந்த மீனாட்சி சிவஞானம் தான் காரணம். ஒரு நாள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வரும் பாரு. வெட்ட வெளிச்சத்துக்கு வரும் பாரு. பா, இத்தனை நாளா அவங்க பேசாம தான் இருந்தாங்க. இப்போ அந்த சண்முகம் ஊர்ல இருந்து வந்த உடனே ரொம்ப ஓவரா துள்ளுறாங்க. துள்ளட்டும். பெரிய இவங்க எவ்வளவு பெரிய மோசமான ஆளா இருந்தா கூட ஏதாவது ஒரு விஷயத்த தள்ளாட்ட வரும். நாளைக்கு அந்த சண்முக பையனை தேடி வருவான். அப்பா வச்சுக்கிறான் அந்த பயல. அவர் எப்படிப்பா வருவாரு? அவன் முன்னாடிங்க தானே இருக்கா. இப்ப கூட தெரியுமே, ஆனா வரலையே. நாளைக்கு வருவா. வந்துதான் ஆகணும். வந்துதான் ஆகணும்.